நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுலேருந்து வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து 70% வரைக்கும் டம்ப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்கு. ஸோ இந்த தகவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ பிட்காயினில் நம்ம வந்து பியர் மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $9,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ $9,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணுமா, இல்லை அதையும் தாண்டி மார்க்கெட் உடச்சி $5,000 வரைக்கும் போகுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்குறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து விடையாக வந்து இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பிட்காயினோட சார்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பிட்காயினோட சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மந்த்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பிட்காயின் வந்து எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த புல் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $61,000 அப்படிங்கிற ரேஞ்சில் 2022 வந்து பார்த்தீங்கன்னா 2021 நவம்பர் அந்த ரேஞ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையில் இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக வந்து எந்த முன்னேற்றமும் கிடையாது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 மடங்குக்கு மேலே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இது வந்து இன்னும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் வந்து இது இந்த குறைவதற்கான வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஒரு பக்கம் ஏறினாச்சு அப்படின்னா கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொரோனாவால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறலை. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆக வாய்ப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலப்புறத்தில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ $17,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா $10,000 வரைக்கும் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதையும் தாண்டி ரொம்ப ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய லெவலில் கொலாப்ஸ் ஆனிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து $5,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் $5,000 வரணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது, $10,000 வரணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா வேர்ல்டில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு அகைன்ஸ்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பிட்காயினோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. ஓகேவா? ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து நடக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி படி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2020 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அது லோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா $3,782 அப்படிங்கிற லோ வந்து அச்சீவ் பண்ணுச்சு. அந்த $3,780 வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹை $69,000 வரைக்கும் ஹை வந்து போணுச்சு. ஓகே, பன்மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் வந்து கொடுத்துச்சு. அதற்கு பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $64,000 போயிட்டு $64,000 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா $28,000 பாதிக்கு பாதி வந்து 50-60% வந்து டம்ப் ஆனிச்சு. மறுபடியும் அங்கேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆன இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்தில் ஒரே ஒரு கேண்டலில் மட்டும், அதாவது ஜூன் மந்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹை $31,000 $32,000 வந்து பார்த்தீங்கன்னா $17,700 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோவுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக 20,000 போகிறது, 25,000க்கு போய் ரீச் பண்ணுறது, மறுபடியும் குறையிறது, இப்படியே தான் வந்து அந்த மார்க்கெட் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் டம்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நவம்பர் மாதத்தை வந்து சொல்லலாம். ஸோ நவம்பர் மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா $21,000 $15,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா $15,476 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இப்போ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த் கேண்டலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதே சமயம் இது வந்து பார்த்தீங்கன்னா லோ அப்படிங்கிற அந்த பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா $13,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அடுத்த என்ன சொல்கிறது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கூட வாய்ப்பு இருக்குது. $13,800 அந்த ரேஞ்சுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும். ஸோ டம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கு அடுத்ததாக மார்க்கெட் ஜனவரி மாத காலம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாத காலம்
காலம். இந்த 3 மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வேறு, ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து அவங்க வந்து வெளியில் வரதுங்கிறது வேறு. ஸோ வேலையே இல்லாதவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஒரு வேலையில் இருந்தவங்க திடீர்னு வேலை இல்லாமல் போனோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ பெரிய பர்டனை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சிருக்க லோன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பாதிக்கப்படும். ஓகே, ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கிகளுக்கான ஒரு கூட்டமைப்பு தான். ஓகே, ஸோ இவங்க சொல்கிறாங்க $5000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா $5000 போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு $8000 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை $5000 போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த புல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது $1,20,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நான் ஒரு விஷயமாக வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கலாமா அப்படின்னா ஷுவராக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு $8000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான சாத்தியக்கூறு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸிங் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 2023 மிட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 2024 மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால்விங் இருக்குது. ஸோ இந்த ஹால்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட மைனிங் வந்து பார்த்திங்கன்னா பாதி ரிவார்டு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதற்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $88,000 வரைக்கும் போகும். 88,000 போயிட்டு இங்கே எப்படி பிரேக் ஆனிச்சோ அதே மாதிரி 88,000 பிரேக் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.30 வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.30 வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட வந்து $16,000 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து 90% கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நாமினலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சரி இப்பயும் நீங்கள் வந்து பிட்காயினில் வந்து பார்க்கல, பிட்காயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. கண்டிப்பாக எவரி பியர் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டர் டைம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த டயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து பிட்காயின் எத்தீரியம் இது மட்டும்தான் நம்ம வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தாண்டி எவ்வளவோ ஆல்ட் காயின்ஸ் இருக்குது. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டு ஃபியூ வீடியோஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா டாப் காயின்ஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். எந்த காயின் எந்த ப்ரைஸில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ரேஞ்சஸும் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சூப்பராக வந்து நம்ம எர்ன் பண்ண முடியும். ஸோ பட் அதுக்கு வந்து பேஷன், இங்கே நீங்கள் வந்து பேஷண்ட்டாக இருக்கிறது தான். ஸோ எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே போல் முடிஞ்சிச்சுன்னா டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுங்கள். ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகி பிட்காயின் $1,00,000 மேலே ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை 2025க்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சில பேருக்கு வந்து பதில் சொல்லிக்கலாம். எனிவே இது போல் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ ஆன் தமிழ் BTC.